Dear parents and students, welcome to Evergreen Guidance. நீட் OMR ஸ்கேன் காப்பி நீங்கள் வந்ததுக்கப்புறம் NTA ஆன்சர் கீ வச்சு செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் ஒரு உத்தேசமான ஒரு மார்க் கண்டிப்பாக இவ்வளவுதான் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குங்க. ஸோ இந்த மார்க் நமக்கு கல்லூரி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஆர்வம் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு மேலே நமக்கு மார்க் கூடுறது குறையுங்க நம்ம லிமிட்டடாக இருக்கும். பட் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு தான் குழந்தைகள் எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது இந்த வருஷம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த OMR ஸ்கேன் காப்பி ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் NTA ஆன்சர் கீ செக் பண்ணி பார்த்தபோது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க் குறையுது. அப்போ நீங்கள் பெற்றோர்களும் குழந்தைகளும் பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதாவது ஃப்ரீ கைடன்ஸ் உங்களுக்கு டெய்லி நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஒருவேளை ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கு 3 மோட் ஆஃப் கைடன்சஸ் இருக்குது. அது பேசிக் பிளான் ஒரு வாய்ப்பு இருக்குது, அடுத்தது அட்வான்ஸ் பிளான் ஒரு ஸ்கீம் இருக்குது, எலைட் பிளான் ஒரு ஸ்கீம் இருக்குது. இதுக்குமே ஸ்பெஷல் நம்பர் கொடுத்துருவோம், ஸ்பெஷல் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், உங்களுக்கு அப்டேட்ஸ் உடனுக்குடன் கிடைக்கும், சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் கிடைக்கும், அப்ளிகேஷன் கைடன்ஸ் அப்ளிகேஷனே போட்டு கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், மாப்பப் ரவுண்ட். நம்மளுடைய செக்யூரிட்டி டெபாசிட் நீங்கள் கட்டின பணம் அது 30,000 இருக்கலாம், 1 லட்சமாக இருக்கலாம், 2 லட்சமாக இருக்கலாம். அது டிபெண்ட்ஸ் அப்பான் த கேட்டகரி. உங்களுக்கு அது ரீஃபண்ட் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணி கொடுப்போங்க. அப்போ இந்த சூழ்நிலையில் நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம். வணக்கம் சார், சொல்லுங்கள். என்ன சந்தேகங்க? பிசிக்கு நீங்கள் 380க்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் கொடுப்போம், அப்ளிகேஷன் ப்ராசஸும் கைடன்ஸ் பண்ணுவோம். உங்களுக்கு நீங்கள் வேணும்னா ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா பண்ணி கொடுப்போம். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் டேட் உங்கள் நேமு டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு அனுப்புங்க. கண்டிப்பாக நாங்கள் கைடன்ஸ் ப்ராசஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, NRI கோட்டா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடாக என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாமே பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு மட்டும் இல்லை, வேறு யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸில் உங்களுக்கு ஆல் டவுட் கிளாரிஃபிகேஷன் இருக்கும். ஸ்பெஷல் நம்பர் கொடுத்துருவோம், தாராளமாக எங்களை அப்ரோச் பண்ணுங்கள். ஸ்டில் எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சு நீங்கள் அட்மிஷன் போட வரைக்கும் ஹெல்ப் கிடைக்கும். ஒரு மிடில் லெவலில் கிடைக்குங்க. கான்டாக்ட் பண்ணுங்க மேடம். கட் பண்ணிருங்க மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? 434க்கு MBCக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கவர்மெண்ட் காலேஜஸ் வாய்ப்பு கம்மி, MBCக்கு 434 கம்மிங்க. பட் அதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்காதுங்க, அப்ளை பண்ணுங்க. நம்ம ரேங்க் லிஸ்ட் வந்தால் தெரிஞ்சிடும். MBCயில் கிடைக்கணும் 1080 பேருக்குள்ள 1100 பேருக்குள்ள தான் கிடைக்குங்க. சரிங்களா? எதுங்க? செல்ஃப் ஃபைனான்சிங் அப்ளை பண்ணால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டுக்கும் ஒரே அப்ளிகேஷன் தான். நீங்கள் கவர்மெண்ட்டுக்கும் செல்ஃப் ஃபைனான்சிங் ஒரே அப்ளிகேஷன் தான். சரிங்களா? நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் 30,000 கட்டி டெபாசிட் பண்ணி பண்ணணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைங்க. சரிங்களா? கட் பண்ணிடலாங்களா? கட் பண்ணிடுங்க மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, என்ன டவுட்டுங்க? ஓகே, 5 எவ்வளோ மார்க் எதிர்பார்த்தீங்க? அதே மார்க் தான் வந்திருக்குங்களா? ஓகே ஓகே. கவர்மெண்ட் காலேஜஸ் பாசிபிள் தான் 517 பாசிபிள் தான். கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஒருவேளை இந்த அப்ராட்ல படிக்கலாமா அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் இருக்கு. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம், சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? சார், இப்போ பிசில 445 மார்க் எடுத்துருக்காங்க சார். ஓகே, செல்ஃப் ஃபைனான்சிங் வாய்ப்புகள் இருக்கும் சார். கண்டிப்பா கிடைக்குமா சார்? வாய்ப்புகள் இருக்கு. நீங்க 4000 ரேங்க்குள்ள பிசில வந்தா வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்போதைக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் படி வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மார்க் எல்லாருக்குமே குறைஞ்சதான் வந்திருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு சார், வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே சார், ஓகே. வணக்கம் சார், சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? சார் வணக்கம் சார். என்ன சந்தேகம் சார்? சார் DCM சொல்லுங்க. DCM சார் 457 சார். கண்டிப்பா செல்ஃப் ஃபைனான்சிங் உறுதியாக கிடைக்கும் சார்.
புரிய கிடைக்கும். 4 ஒரு 5 மார்க் குறைஞ்சிருச்சு சார். உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் குறைஞ்சதா இருக்கு. நீங்க இப்போ வீடியோ பார்த்துட்டு இருந்தாலும் குறையும், நாளைக்கு பார்க்குற வீடியோலையும் கண்டிப்பா எல்லாருக்குமே குறைஞ்சதா வந்திருக்கு. யாருமே கூட பார்த்துட்டு இருக்கேன். 457 என்ன மாதிரி காலேஜ் செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? வாய்ப்புகள் ரேங்க் வச்சு தான் சொல்ல முடியும். பெரிய அளவுக்கு டாப் மிடில் லெவலில் கிடைக்கும் சார். டாப் லெவலில் கிடைக்காது, மிடில் லெவலில் கிடைக்கும். மிடில் லெவல்ல கிடைக்கும். எஸ் சார், எஸ் சார். நீங்க எந்த ஊர் சார்? கண்டிப்பா சார், பொள்ளாச்சி சார். ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன் சார். ஓகே ஓகே ஓகே. உங்களை சந்திக்கணுமேங்க சார். நீங்க சார் வாட்ஸ்அப்ல நீங்க கைடன்ஸ் நீடன் போடுங்க சார். நான் நோட் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றோம். பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் என்ன சர்வீஸ் அப்படின்னு சொல்றோம். நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க டீடைல்ஸ் அனுப்புங்க சார். கண்டிப்பா நான் எடுத்துட்டு கால் பண்றோம். என்ன சார்? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். மீட் பண்ணலாம் சார். நமக்கு 30 கிலோமீட்டர் தான் சார். கண்டிப்பா மீட் பண்ணலாம். நீங்க கைடன்ஸ் நீடன் போடுங்க சார். கண்டிப்பா மீட் பண்ணலாம் சார். ஓகே சார். அப்ப 457 செல்ஃப் ஃபைனான்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். வாய்ப்புகள் இருக்கு சார், வாய்ப்புகள் இருக்கு. பிசிஎம் சார். பிசிஎம்னால தான் சொல்றேன். ஓரளவுக்கு கிடைக்கும் சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். லைவ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பரவாயில்ல, லைவ் இல்லை சார். சொல்லுங்க, பழைய வீடியோ தான். சொல்லுங்க, என்ன டவுட்டு சொல்லுங்க. இப்ப மார்க் வந்து செக் பண்ணி பார்த்தோம். ஓகே. 580 வந்துச்சு. 580? ஆமா, கிடைக்கும். சரியா, உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளவு சார் மார்க்? 580 அதிகமா சொல்லலைங்க. 580 லிமிட்டட் தான். நமக்கு தெரியும் 570க்கு மேலே லிமிட்டடா தான் சொல்றாங்க. யாரும் ரொம்ப பெரிய அளவுக்கு சொல்லலாம். இப்ப இதுக்கு அடுத்துமே 580ன்றது இப்ப 580 மார்க் மேல யாருமே சொல்லல. இல்ல இது வரைக்கும் 1 2 5 ஒன்னு மட்டும் 600 முன்னாடி சொன்னாங்க. இது வரைக்கும் மோஸ்ட்லி 550க்கு கீழே தான் நிறைய கால்ஸ் நமக்கு வருது. 560க்கு கீழே தான் வருது. 570க்கு மேலே நம்ம லிமிட்டட் தான். சரி சரி. மேபி நம்மள அப்ரோச் பண்ணாம இருக்கலாம். பட் உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கும். டாப் 3 காலேஜஸ் 4 காலேஜஸ்ல கிடைக்கும். ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குமா சார்? எங்கங்க? ஆமா, கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணலாம். தாராளமா அப்ளை பண்ண கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஏஎஃப்எம்ஸ் அப்ளை பண்ணுங்க. சரிங்க சார். ஓகேங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க, என்ன டவுட் சார்? என்னங்க? என்ன கேட்டுக்கிறீங்க? 484 எம்பிசிக்கு கவர்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இல்லை. அவனாசியில் தான். அவனாசி பக்கம் தானே நம்பர் இருக்கு, ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எஸ் சார், எஸ் சார். முன்னாடி நீங்கள் கான்டாக்ட் பண்ணியிருக்கீங்க. வாய்ப்பு இருக்கு சார். பியூர் கவர்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்டர்ல இருக்கு. செல்ஃப் ஃபைனான்சிங் நல்ல காலேஜ் கிடைக்கும் சார். பிஹெச்சி கேஎம்சிக்கு அந்த மாதிரி கிடைக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ. வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம், சொல்லுங்க, என்ன சந்தேகங்க? சொல்லுங்க, என்ன டவுட்டுங்க? பாசிபிள் பிசிங்களா? வாய்ப்புகள் இருக்கு. 500க்கு மேல வாய்ப்புகள் இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு. கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது வீடியோ போடுவோம் மேடம். ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போடுவோம். கண்டிப்பாக போடுவோம். தேங்க்யூ. வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க, என்ன சந்தேகங்க? சார், ஓஎம்ஆர் ஷீட் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. ஆனா அடிஷனல் ஷீட்ல லைட்டா அந்த இது பிரிண்ட் என்ட்ரி ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அது ஒன்றும் பாதிக்குமா சார் ரிசல்ட்? அதெல்லாம் பாதிக்காதுங்க. ஆனா அடிஷனல் ஷீட்ல தான், மெயின் ஷீட் நல்லா தான் இருக்கு சார். இதை டவுன்லோட் பண்ணி பார்த்தா 520 வருது சார். எம்பிசி கேட்டகரி. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல காலேஜ் கவர்மெண்ட்ல கிடைக்குங்க. தேங்க்யூ சார். இல்ல அந்த அடிஷனல் ஷீட்னால ஒன்றும் ப்ராப்ளம் வராது? ஒன்றும் வராது. நீங்க ஒரே பண்ணுங்க, ஒன்றும் வராது.
இப்ப மெயின் சீட் வந்துருச்சு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அதுதான் இப்ப பயம் எங்களுக்கு. ஒன்றும் வராதுங்க மேடம், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஒன்றும் வராதுங்க, ஒரி பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். ஹலோ வணக்கம், சொல்லுங்கள் சார். நாங்கள் எம்பிசி கேட்டகிரி 465 வருது. கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் சான்ஸ் இல்லையா சார்? கவர்மெண்ட் காலேஜ் பார்க்கலாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். ரேங்க் பொறுத்து 1500 வந்தால் வாய்ப்பு இருக்குது. சரிங்க சார். பட் எதுக்கு நீங்கள் சேஃப்டிக்காக சொல்கிறேன், இது எம்பிசியில் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க பொறுத்த இருக்கு. நீங்கள் நம்ம சொல்கிறத வச்சு நீங்கள் கிடைக்காதுன்னு முடிவு இருக்காங்க. அப்ளிகேஷன் போடுவோம், ரேங்க் லிஸ்ட் வருவோம், கவுன்சிலிங்கில் கலந்துக்குவோம். அதர் ஸ்டேட்டில் மார்க் குறைய மாதிரி இதுன்னு நிறைய அதர் ஸ்டேட்டில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ கண்டிப்பாக நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். சரிங்க சார். ஓகே சார், அதுக்கப்புறமா ஒரு கொஸ்டின்ல வந்து நான் தெரியாம வந்து ஷேட் பண்ணிட்டானா ஒரு கொஸ்டின்ல டாட் வச்சுட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை வராது. அது எதுவும் பிரச்சனை வராது? வராது. ஓகே சார், தேங்க்யூ சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க? ராணிப்பேட்டிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார், என்ன டவுட் சார்? சார் 478 சார், எம்பிசி 478 செல்ஃப் ஃபைனான்சிங் வாய்ப்பு இருக்குது சார். கவர்மெண்ட் சான்ஸ் இல்லையா சார்? சான்ஸ் கொஞ்சம் பார்டர் தான் சார், வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். எஸ் சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் நல்ல காலேஜ் கிடைக்கும். ஓகேவா சார்? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். கட் பண்ணிடுங்க சார், அடுத்த கால் வருது. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார், எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? ஹலோ சார் வணக்கம். வணக்கம், நான் கஸ்டமர்ல பேசுறேன். சொல்லுங்கள் சார், என்ன டவுட் சார்? கேரளா இருக்குண்ணா, ஓபிசி 513 513 வாய்ப்பு இருக்குது சார். ஓபிசி கவர்மெண்ட் காலேஜ் வாய்ப்பு இருக்குது சார். கொஞ்சம் கிடைக்குங்களா? எஸ், பாசிபிலிட்டிஸ் ஆர் குட். ஓகே ஓகே. முன்னாடி 523 தான். இல்லை, எல்லாருக்குமே கிராஜுவலி இட் இஸ் ரெடியூஸ், எல்லாருக்குமே ரெடியூஸ் ஆயிருக்கு. அதனால கிடைக்கும் சார், கிடைக்கும். ஓகே, எஸ் சார். தேங்க்ஸ். இப்போ எல்லாருக்குமே பாருங்க, கேரளா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே மார்க் குறைஞ்சிருக்கு. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார் வணக்கம், சொல்லுங்கள். ஹலோ, எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? திருச்சியிலேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள், என்ன டவுட்டுங்க? சார் எஸ்சி கேட்டகரி 424 வருது. கண்டிப்பாக கவர்மெண்ட் கிடைக்கும், வாய்ப்புகள் இருக்குங்க. 424 கிடைக்கும். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக கிடைக்குங்க. 424 கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே சார். கட் பண்ணிடுங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க, என்ன சந்தேகங்க? சார் 474 பிசி கேட்டகரிக்கு சீட்டு கிடைக்குங்களா? செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்குங்க 474 பிசிக்கு. ஓகேங்க சார். கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இல்லையாங்க சார்? 474 கொஞ்சம் பார்டர் தான் இருக்கும், வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம அப்ளிகேஷன் போடுங்க, ரேங்க் லிஸ்ட் வந்து வரும், நம்ம ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். அவசரப்பட வேண்டாம், சரிங்களா? சரிங்க சார். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லோ மார்க் நீட்டில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வருத்தப்பட வேண்டாங்க. அது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு ஃபினான்ஷியலி அஃபோர்டபுள்லாம் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகலாம், இல்லை என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டாவில் போகலாம். 21.5 lakhs ஃபீஸ் வரும். சம்டைம்ஸ் ஃபீஸ் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சில கல்லூரிகள் எடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் கடைசி ஸ்டேஜில் தான் தெரியும். அடுத்தது டீம்டு யூனிவர்சிட்டிலையும் ஒரு சில கல்லூரிகள் ஃபீஸ் குறைக்கிற வாய்ப்புகள் இருக்கும். அப்ராடில் படிக்கலாமா? கண்டிப்பாக உங்களுக்கு மார்க் குறைவாக வந்துருச்சு, ஒரு கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸில் நீங்கள் அப்ராடில் படிக்கலாம்னா தாராளமாக அப்ராடில் படிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அப்ராடில் படிக்கிறது சந்தேகம் இருந்தால் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். 9363443685. நீங்கள் அப்ராடில் படிக்க விருப்பம் இருந்தால், அதாவது நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போக விருப்பம், அல்லது டீம்டு யூனிவர்சிட்டியில் லோ ஃபீஸ் போக விருப்பம், இல்லை அப்ராடில் படிக்க விருப்பம்னா தாராளமாக நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் போடுறோம். ஸோ அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ அப்ராடில் எம்பிபிஎஸ் படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற டீட்டெயில் கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ எந்த கண்ட்ரியில் படித்தா பெட்டராக இருக்கும், எந்த கண்ட்ரியில் நம்ம படிக்கக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்டு அனாலிசிஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். ஹலோ சார். சொல்லுங்கள், என்ன டவுட்டுங்க? சார் ட்ரிப்ளிகேல இருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் மேடம், என்ன டவுட்டுங்க? சார் என்னோட டாட்டர் வந்து இப்போ ஓஎம்ஆர் ஷீட்ல போட்டு பார்த்தா 300 மார்க்ஸ் வந்திருக்கு சார். என்ன கம்யூனிட்டிங்க? நாங்க வந்து எங்களுக்கு பிரைவேட் காலேஜ் பிசி சார், நாங்க பிசி. 300 மார்க்குக்கு நமக்கு பிடிஎஸ் தான் மேடம் கிடைக்கும். அந்த கவர்மெண்ட் கோட்டா கிடைக்குமா சார்? கவர்மெண்ட் கோட்டா பிடிஎஸ் கிடைக்குங்க. பிடிஎஸ் கிடைக்குமா சார்? எஸ், கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்குங்க. கண்டிப்பா கிடைக்குமா சார்? பிடிஎஸ் கிடைக்கும் மேடம், பிடிஎஸ் கிடைக்கும். பிடிஎஸ் கிடைக்குமா சார்? கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். 300 மார்க் கண்டிப்பாக கிடைக்குங்க. சரிங்க சார். சப்போஸ்
இருந்தாங்க. ஃபாரின் இதெல்லாம் ஜார்ஜியா அதெல்லாம் சொல்றாங்களா, அதெல்லாம் ஓகேவா சார்? அது நிறைய கண்ட்ரிஸ் இருக்குங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கூட அதான் போட்டிருக்கேன். எம்பிபிஎஸ் அப்ராட்ல படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு காண்டாக்ட் பண்ண சொல்லி போட்டிருக்கேன். கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோட அடுத்த நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வரும் இல்லைங்களா, அதில் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக அப்ராட்ல படிக்கலாமா வேண்டாமாங்கிற டீட்டெயில் உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ எந்த மாதிரி கண்ட்ரியில் படிக்கலாம், சென்னையிலேயே நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி அப்ரோச் பண்ணுவாங்க. ஆமா சார், எங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்க சார். கண்டிப்பாக மேடம், உங்களுக்கு மட்டும் இல்லை, யாருக்காவது இந்த எம்பிபிஎஸ் படிக்கிறதுல எம்பிபிஎஸ் அப்ராட்ல படிக்கலாமா, ஸோ எந்த மாதிரி கண்ட்ரியில் படிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதில் நீங்கள் எந்த கண்ட்ரி விருப்பமோ கண்டிப்பாக நீங்கள் அப்ராட்ல படிக்கலாம். அதில் எந்த மாதிரி கண்ட்ரி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். ஸோ அதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணால் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன் மேடம். ஆமா சார், ஹெல்ப் பண்ணணும் சார். எப்படி சார் உங்களை காண்டாக்ட் பண்ணது? இதே இதுவா சார்? இந்த நம்பரில் நீங்கள் அப்ராட் கைடன்ஸ் வேணும்னு போடுங்க, அல்லது கூகுள் நாளைக்கு வீடியோவில் வருங்க, கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க மேடம். கண்டிப்பாக உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி எனக்கு அப்ராட் கைடன்ஸ் வேணும்னு நீங்கள் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊர்லேருந்து பண்ணுறீங்கிற டீட்டெயில்ஸ் உங்கள் பேரெல்லாம் பண்ணுங்க, நான் அப்ரோச் பண்ணுறேன் மேடம். சரிங்க சார், சரிங்க சார், தேங்க்யூ சார். சார் இப்போ இந்த மார்க்குக்கு பிடிஎஸ் கிடைச்சிருமா சார்? கவர்மெண்ட் பிடிஎஸ் வாய்ப்பு இருக்குது மேடம், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. சரிங்க சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அப்போ நம்ம ஃபாரின்ல எம்பிபிஎஸ் படிக்கலாம்னு சந்தேகம் இருக்குது, தாராளமாக நீங்கள் படிக்கலாம், நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாங்க. வணக்கம் சார், சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். நான் பிரியஸ்ரீ பேசுறேங்க சார், திருப்பூர்ல இருந்து. என்ன டவுட்டுங்க சார்? இப்போ நான் பிசிங் சார், 7.5 இருக்கு. என்ன மார்க்கு? 408 வருது. கண்டிப்பாக உங்களுக்கு 400க்கு மேலே 7.5 கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் 438 மார்க் இருந்துச்சுங்க சார். எல்லாருக்குமே குறைஞ்சிருக்கு, நீங்கள் வரி பண்ணாது, எல்லாருக்குமே மார்க் குறைஞ்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட்லேயே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது 400க்கு மேலே. தேங்க்யூ சார், அதான் சார் கால் பண்ணோம். ஓகே, இல்லாட்டி செல்ஃப் ஃபைனான்சியல் கிடைச்சாலும் உங்களுக்கு ஃபீஸ் எல்லாம் கவர்மெண்ட் பே பண்ணிடுவாங்க, வரி பண்ணாதீங்க. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார், சொல்லுங்கள். ஆர்வம் சார். சார் நம்ம பாப்பா வந்து 512 வருதுங்க சார். சொல்லுங்கள் சார், உங்கள் நம்பர் தான் இருக்கேன். சொல்லுங்கள் சார். 514க்கு கவர்மெண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது சார். மேபி செல்ஃப் ஃபைனான்சிங் நல்ல காலேஜ் கிடைக்கும் சார். சரிங்க சார், ஓகே. முன்னாடி வந்து உங்களை மீட் பண்ணிட்டு வந்துருக்கோம். தெரியுங்க சார், நீங்கள் மீட் பண்ணியிருக்க மறுபடியும் வர, நீங்கள் வரல. இல்லை, நீங்கள் அதான் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சொன்னீங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வாங்க சார். கண்டிப்பாக வாங்க சார், வாங்க சார். சரிங்க சார். ஓகே சார், ஓகே. வணக்கம் சார். சார் வணக்கம். சொல்லுங்க சார், என்ன சந்தேகம் சார்? சார் விருதுநகர் மாவட்டத்தில் பேசுறேன். சொல்லுங்க. 7.5 எம்பிசி மார்க் என்ன வருங்க? 362 எதிர்பார்த்து 339 வருது. எம்பிசி 7.5 கொஞ்சம் 350க்கு கொஞ்சம் பார்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அப்ளிகேஷன் போடுங்க, வெயிட் பண்ணலாங்க. எம்பிசி ரேங்க் வரட்டும், தான் தெரியும். சார் பிடிஎஸ் வாய்ப்புங்களா? பிடிஎஸ் வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார், சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வணக்கம், சொல்லுங்க சார். சுந்தர் சார். சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, சொல்லுங்க சார். 23ல கான்டாக்ட் பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க சார். ஆமாங்க சார். 516 சார். வாய்ப்பு இருக்கு சார். செல்ஃப் ஃபைனான்ஸ் கவர்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. பிசினா வாய்ப்பு இருக்கு, எம்பிசினாலும் வாய்ப்பு இருக்கு. பிசி தாங்க சார். வாய்ப்பு இருக்கு சார். 510க்கு மேல வாய்ப்பு இருக்கு சார். ஓகேங்க சார், ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம், சொல்லுங்க சார். எங்க பையன் 520 மார்க் எடுத்திருக்கா சார், பிசி கம்யூனிட்டி. பிசி 520 கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. 510க்கு மேல வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு, ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ. வணக்கம் சார், சொல்லுங்க. என்ன மார்க் வருங்க? சார் கம்மியா தான் வருது, 162 தான் வருது. 162னா உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டி தான் வாய்ப்புகள் இருக்கும். அதான் டீம்டு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். டீம்டு கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தான் சார் கிடைக்கும், செகண்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கிடைக்கும். நீங்க எப்படி சாய்ஸ் போடுறீங்கறத பொறுத்து இருக்கு. ஓகே சார். இது செட்டிநாடு கிடைக்க சான்ஸ் இருக்கா? செட்டிநாடு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்காது, பட் இந்த வருஷம் ரேங்க் எப்படி வருதுன்னு பார்க்கலாங்க. ஸோ செட்டிநாடுனா உங்களுக்கு 8 lakhs ரேங்க்ல தான் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ரேங்கை பொறுத்து இருக்கு. கண்டிப்பா செட்டிநாடு செகண்ட் ரவுண்ட்ல வாய்ப்புகள் இருக்கலாம். பட் எந்த ஒரு நீங்க ட்ரை பண்ணலாங்க, வாய்ப்புகள் இருக்கு. டீம்டு தான் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதான் டீம் தான் ட்ரை பண்ணலாம்னு. கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் அப்படின்னா எங்களுக்கு அப்ரோச் பண்ணுங்க. ஷூர் சார். சரிங்களா? தேங்க்யூ. ஓகே, கட் பண்ணிருங்க. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். என்ன மார்க் வருமா சார்?
சொல்லுங்க, நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. சார் ஓகே சார். சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. 450 MBC சார். 450 MBC செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கும் மேடம். நல்ல காலேஜ் கிடைக்கும். நல்ல காலேஜ் கிடைக்குங்க. தேங்க் யூ சார். PhD கிடைக்குமா சார்? PhD கொஞ்சம் ரேங்க் வந்தா தான் சொல்ல முடியும் மேடம். PhDக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஓகே சார். ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ so much சார். கட் பண்ணுங்க மேடம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். என்ன சந்தேகம் சார்? என்ன சந்தேகம் சொல்லுங்க. சார் நான் வந்து எஸ்சி கேட்டகரி 357 சார். செல்ஃப் ஃபைனான்சிங் வாய்ப்பு இருக்கு, கவர்மெண்ட்டுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஓகே சார். ஓகே சார். ஓகேங்களா? செல்ஃப் ஃபைனான்சிங்னா ஃபர்ஸ்ட் கிரேட்ல அந்த மாதிரி நம்மளே கிடைக்கும். பார்க்கலாங்க. ரேங்க் வரட்டும். 1400க்குள்ள இருக்கணும் செல்ஃப் ஃபைனான்சிங்ல. 1000 ரேங்க்ல தான் நல்ல காலேஜ் கிடைக்கும். ஸோ இதெல்லாமே ரேங்க் பொறுத்து தான் இருக்கு. சார் இப்போதைக்கு ஒரி பண்ணாதீங்க. கண்டிப்பாக நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ரேங்க் வந்ததுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக சொல்றேங்க. சரி சார். உங்களுக்கு இப்போ 9 to 10 வந்து நான் உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு முடியுமா சார்? நிறைய கால்ஸ் வருது. இப்பவுமே அந்த ப்ரோக்ராம் தான் போட்டுட்டு இருக்கு. நிறைய கால்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே சார். ஸோ நீங்க ஒருவேளை உங்களுக்கு நீங்க எந்த ஊரு? நான் மதுரை சார். நீங்க ஒருவேளை நீங்க ஃப்ரீக்வெண்டா கைடன்ஸ் எடுத்துக்கணும். நீங்க பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் போறது பெட்டரா இருக்கும். ஓகே சார். தேங்க் யூ. தேவைப்பட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்க விருப்பப்பட்டா நீங்க பண்ணிக்கலாம். ஓகே சார். அப்ப 357 கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க மேடம். பத்மபிரியா மேடம். சார் குட் ஈவினிங் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் பெய்டு கைடன்ஸ் வேணும் சார். எங்களுக்கு டீட்டெயில் நாங்கள் எங்கள் சேலத்துலேருந்து பேசுகிறோம். நம்ம அங்கே வரணும் சார். உங்களை பார்க்கறதுக்காக ப்ளீஸ். பண்ணிக்கலாம் மேடம். நீங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் உங்கள் ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் வேணும்னு அனுப்புங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் மேடம். சார் ஃபர்ஸ்ட் இருந்த மார்க் கூட இப்போ வந்து எஸ்சி கேண்டிடேட் சார். இப்போ வந்து குறைச்சி வந்திருக்கு. எவ்வளோ மார்க் வர மாதிரி இருக்கு மேடம்? சார் வந்து இப்போ 238 தான் சார் வருது. சரி மேடம், பரவாயில்ல. நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க. ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. அதனால சார் எங்களுக்கு டென்டல் கிடைச்சதுனா கூட ஓகே, சித்தா கிடைச்சதுனாலும் ஓகே. அதனால நம்ம கிட்ட நேரில் எங்களுக்கு வந்து நாங்கள் வரணும். நீங்கள் எங்களுக்கு டீட்டெயில் பண்ணீங்கன்னா நாங்கள் வரோங்க சார் ப்ளீஸ். ஓகே மேடம். நீங்கள் எந்த ஊர்? சார் நம்ம சென்னை. சென்னை. கண்டிப்பாக நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் மேடம். மீட் பண்ணிக்கலாம் சார். கண்டிப்பாக அந்த நம்பர் தாங்க சார் ப்ளீஸ் எங்களுக்கு இது பண்ணுங்க சார். கண்டிப்பாக மேடம். உங்கள் நம்பர் இருக்குது. ஆல்ரெடி பத்மபிரியா நம்பர் போட்டு வச்சிருக்கேன். ஓகே மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி ஒரு சிலருக்கு மார்க் குறைஞ்சிருக்கலாம். அதுக்காக நீங்கள் அடுத்த ஆப்ஷன் பிளான் பண்ணிக்கலாம். நீங்கள் MBBS எல்லாம் அடுத்து கட் பண்ணிருக்கோம். MBBS எல்லாம் BDS பிளான் பண்ணலாம். ஸோ வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஹலோ சார், வணக்கம் சார். எங்கேருந்து பேசுறீங்க சார்? நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன் சார். என்ன சந்தேகம் சார்? பையன் 7.5 சார், MBC கோட்டா. ஓகே. 375 சார். அதான் 375க்கு உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் சார் போக முடியும். கவர்மெண்ட் கோட்டா BDS தான் கிடைக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டா MBBS கவர்மெண்ட் எடுக்குமா சார்? மேனேஜ்மெண்ட் கோட்டானா ஒரு 18 லட்சம் 19 லட்சம் வரும் சார். ஆமாம் சார். BDS கன்ஃபார்மாக கிடைக்குமா சார்? BDS கண்டிப்பாக கிடைக்கும் சார். ஓகே சார். தேங்க்ஸ். சார் இந்த மாதிரி பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சந்தேகம் இருக்கு. மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஒன்று உங்களால் ஃபினான்ஷியல் அஃபோர்டபுளாக இருந்தால் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக பெட்டராக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் NRI லேப்ஸ் போகலாம். ஒரு சில கேசஸில் நீங்கள் NRI லேப்ஸில் ஃபீஸ் குறைவாக ஒரு சில கல்லூரிகள் கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் 3rd ரவுண்டில், சம்டைம்ஸ் 1st ரவுண்டில் ஃபீஸ் குறைவாக ஆஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். 2 lakhs 3 lakhs வரைக்கும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா இந்த வருஷம் வந்து மார்க் நிறைய குறையிறதுனால டீம்டு யூனிவர்சிட்டியுடைய ஃபீஸும் 1 or 2 காலேஜஸ் ஒரு சில கல்லூரிகள் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இல்லை ஃபாரின்ல அப்ராட்ல போய் நீங்கள் அப்ராட்ல போய் MBBS படிக்கலாமா? தாராளம் படிக்கலாம். ஸோ அதில் சந்தேகம் இருக்கு. எந்த மாதிரி கண்ட்ரியில் படிக்கலாம்? அப்ராட்ல படிக்கிறது நல்லதான். ஸோ இதனால கண்டிப்பாக நம்ம டாக்டர் ஆக முடியுமா? இல்லை டாக்டர் ஆக முடியாதா? எவ்வளோ டியூரேஷன் நம்ம MBBS கிடைக்கும்? ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வேணாலும் நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம். அதுக்கான கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. அப்ராட் கைடன்ஸ் வேணும்னு சொல்லுங்க. இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி கைடன்ஸ் வேணும்னு சொல்லுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள மீண்டும் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் தான் வாய்ப்பு இருக்குங்க. எஸ். ஓகேங்களா? ஓகே. ஓரளவுக்கு கிடைக்கும் மேடம். நல்ல காலேஜ் கிடைக்கும். எஸ் எஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கும். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்கும். கண்டிப்பாக மறக்காமல் லைக் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.